ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஷன் கடையில வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை அடிப்படையில ஒரு திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஒரு புதிய நடைமுறை வந்து அமல்படுத்த போறாங்க. ஸோ, அத பத்தின தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசு இணைப்பு. ஸோ, இதான் வந்து டைட்டில். மே 26ஆம் தேதி இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசு இணைக்கும் நடைமுறை சென்னையில் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 26,618 முழுநேர கடைகள் மற்றும் 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இதில் மலிவு விலையில் அரிசி, சர்க்கரை, பருப்பு போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 2 கோடி அட்டைதாரர்கள் பயன்பெறுகின்றனர். அதாவது மொத்தமா ரேஷன் கடையில 2,14,00,000 பேர் குடும்ப அட்டை கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நியாய விலை கடைகளில் வாங்கப்படும் பொருட்கள் சரியான எடையில் இல்லை என்பதை பிரதான குற்றச்சாட்டாக குடும்ப அட்டைதாரர்கள் முன் வைத்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி மற்றும் சர்க்கரை கிலோ கணக்கில் குறைந்த எடையுடன் தரப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்த வண்ணமாக இருந்தன. ஸோ இது ஏற்கனவே எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயம்தான். ரேஷன் கடையில் போய் நம்ம பொருட்கள் வாங்கும்போது அவங்க குத்து மதிப்பாக அவங்க ஒரு இது பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அரிசி அளந்து போட்டாங்கன்னா அது 5 கிலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடையெல்லாம் வந்து மேக்ஸிமம் போடுறது கிடையாது. பட் அதை தடுக்கும் விதமாக தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வரதா சொல்கிறாங்க. இதனை அடுத்து ரேஷன் பொருட்களை பாக்கெட் போட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசிடம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. ஆனால் பாக்கெட் போட்டால் சரக்கு மற்றும் சேவை வரி சேரும் என்பதால் தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட்டது. இருப்பினும் இதற்கு தீர்வு காணும் வகையில் அண்மையில் ஒரு புதிய நடைமுறை அமல்படுத்த அரசு உத்தரவிட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் என்னும் மின்னணு கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிஓஎஸ் மிஷின் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ரேஷன் கடையில் அந்த ரேஷன் கார்டை வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கைவிரல் ரேகை வைப்போம். அப்புறம் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அரிசி எத்தனை கிலோ, சர்க்கரை அதெல்லாம் எல்லாமே வந்து கணக்கு போட்டு என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பில்லு வரும் அந்த மிஷின்லேருந்து. அதுதான் வந்து பிஓஎஸ் மிஷினு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மின்னணு இயந்திரத்தில் ரேஷன் அட்டை உறுப்பினர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த கருவியுடன் மின்னணு தராசும் இணைக்கப்பட்டு சோதனை அடிப்படையில் சில ரேஷன் கடைகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் எடை குறைவாக உணவு தானியங்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவே மின்னணு எடை தராசானது வைஃபை மற்றும் ப்ளூடூத் வாயிலாக பிஓஎஸ் கருவியுடன் இணைக்கும் அறிவிப்பை மண்டல இணை பதிவியாளர் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் வழங்கியிருந்தனர். இதன் மூலம் ஊழியர் தராசில் வைக்கும் பொருளின் எடைதான் அந்த கருவியில் பதிவாகும். அதன்படி திருப்பத்தூர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, சென்னை வடக்கு, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, நீலகிரி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த நடைமுறையை பின்பற்ற மே 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல வந்து விருதுநகர், நாமக்கல், சிவகங்கை, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னை தெற்கு, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கரூர் மாவட்டங்களில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரையும், மற்ற மாவட்டங்களில் ஜூன் 20ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டது. தற்போது முதற்கட்டமாக சென்னையில் சில ரேஷன் கடைகளில் இந்த நடைமுறையை அமல்படுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. இனி பொருட்கள் எடை எந்த அளவுக்கு வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் பில்லும் வரும். எனவே சரியான எடைக்கு பொருட்கள் வைக்க வேண்டிய கட்டாயம் ரேஷன் ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் எடை குறைவாகவோ கூடவோ வைக்க முடியாது. இந்த நடைமுறையை விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமேல் நம்ம ரேஷன் கடையில் பொருள் வாங்கும்போது உடனே வெயிட் போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ வெயிட் மிஷினும் வந்து அந்த பிஓஎஸ் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பருப்பு 1.5 கிலோனா பருப்பு 1.5 கிலோ நீங்கள் அது கொடுத்தோன்னா உங்களுக்கு வெயிட் மிஷின்லேயே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ பருப்பு 1.5 கிலோ அப்படின்னு வந்துடும். இதே நீங்கள் அரிசி வந்து 15 கிலோன்னா 15 கிலோ அவங்க 12 கிலோ தான் எடை போடுறாங்கன்னா பில்லுலேயும் 12 கிலோ தான் வரும்.
ஸோ அந்த மாதிரியான பொது ஒரு திட்டம் இப்போ கொண்டு வராங்க. ஸோ இதனால வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இந்த மாதிரி வந்து கூட போட்டாங்க, குறைய போட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. பொதுமக்களும் மகிழ்ச்சியாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் முடிஞ்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.